மிளகா அரைக்கி போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களே உஷார். அதாவது திமுக சொல்லுவாங்க, நாங்க சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்வாங்க. நம்ம போய் கேட்போம், ஐயா மக்களுக்கு நிறைய நலத்திட்டம் அப்படின்னு எதோ சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, டேய் நீ ஓட்டு போட்டா நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சிடணுமா, செய்யணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா என்று நம்ம மேல கோபமா கேள்வி கேட்பாங்க. ஐயா மக்களுக்கு தெரியாம சொல்லாததெல்லாம் நிறைய செய்றீங்களாமே, அது என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, தம்பி அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது, நாங்க சொன்னதையும் செய்ய மாட்டோம் சொல்லாத நிறைய செய்வோம் அப்படின்னாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் கூவத்தை சீர்படுத்துகிறோம்னு 1500 கோடி ஒதுக்குவாங்க. ஆனா கூவம் போன வருஷம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் இருக்கும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு மக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா திமுக சொல்லல என்ன பண்றோன்னு. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா தெளிவா செய்தி. பாட்டில திருப்பி கொடுத்தா உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு, ஏதோ சொன்னாங்க காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா பாட்டில வாங்கிக்குவோம், மிச்சர் பாக்கெட் தான் தருவோம், காசு தர மாட்டோம். எவ்வளவு கோல்மால் பண்றோம் பாத்தீங்களா? நாங்க யார் தெரியுமா? நாங்க மழைநீர் வடிகால் கட்டுறோம், ஒரு சொட்டு தண்ணி கூட ரோட்ல நிக்காது, 4000 கோடி காணாம போயிடும், சொல்ல மாட்டோம். டாஸ்மாக்ல ஊழல் பண்ணுவோம், ஜி மோடி ஜி அப்படின்னு அவர்கிட்ட போயிடுவோம், அவர்கிட்ட பேசினதை வெளியில சொல்ல மாட்டோம். இதுதான் அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும், சொன்னதையும் செய்ய மாட்டோம், சொல்லாததையும் சொல்றதை செய்ய மாட்டோம், செய்வதை சொல்ல மாட்டோம். அதாவது சொல்வதை எதையும் செய்ய மாட்டாங்க, செய்யறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதுதான் திமுகவை பொறுத்த உண்மை. எடப்பாடி